வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ்ட். இன்றைக்கி ரசப்பொடி செய்ய போகிறேங்க. கடையிலேருந்து ரசப்பொடி பேக்கெட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதனால் நான் வீட்டிலையே செஞ்சுக்கிறேன். 1 மாதத்துக்கான ரசப்பொடி செஞ்சு வச்சுக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு சீரகம், 3/4 கப்பு குருமிளகு, 1/4 கப்பு தனியா எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் கல் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா வச்சு காய வச்சுக்கலாங்க. நல்லா வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சா போதும். அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப பொடியாக அரைக்க தேவையில்லைங்க. மணலாக அரைச்சா போதும். இது கூட பெருங்காயம் தூளும் சேர்த்து வச்சுக்கலாம். வேண்டான்னா ரசம் வைக்கும்போது கூட வச்சுக்கலாம். நான் ரசம் வைக்கும்போதே போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இது கூட சேர்க்கலாம். வெறும் சீரக குருமிளகு தனியா மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். யங்ஸ்டர்ஸ் தெரியாதவங்க இதை பார்த்து நீங்களும் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.